ஹலோ கைஸ், நம்ம ஒரு டாபிக் லிமிடேஷன் ஆஃப் கஸ்டம் டியூட்டி. அதாவது கஸ்டம் டியூட்டியில் வந்து என்ன லிமிடேஷன் இருக்குது, என்னென்ன குறைகள் இருக்குன்னு பார்க்குறோங்க. சரி, வாங்க இதில் போகலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா இம்பாக்ட் ஆன் கன்சூமர்ஸ். அதாவது இந்த கஸ்டம் டியூட்டி வந்து முதல்ல இம்பாக்ட் பண்ணுறது கன்சூமர்ஸ் சொல்கிறேன், கஸ்டமர்ஸ் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ கஸ்டம் டியூட்டி இன்க்ரீஸ் த காஸ்ட் ஆஃப் இம்போர்ட் குட்ஸ். அதாவது இம்போர்ட் பண்ணுற குட்ஸோட ப்ரைஸை வந்து கஸ்டம் டியூட்டி அதிகப்படுத்துறது சொல்கிறாங்க. மேக்கிங் த மோர் எக்ஸ்பென்சிவ், அதாவது அதை இன்னும் அதிகமான ஒரு எக்ஸ்பென்சிவான பொருளாக காட்டுது இந்த கஸ்டம் டியூட்டி சொல்கிறாங்க. ஓகேங்களா? திஸ் கேன் லீட் டு ஹையர் ப்ரைஸஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் அதிகப்படுத்துது, ஒரு பொருளோட விலையை வந்து அதிகப்படுத்துது. ரெடியூஸ் கஸ்டமர் சார்ஜ், கஸ்டமரோட சார்ஜ் வந்து கம்மிப்படுத்துது. ஓகேங்களா? ஏன்னா இப்போ கம்பேரிசன் இருந்தால் ஓரளவுக்கு ஈக்குவலான ப்ரைஸ் இருந்தால் தான் மக்கள் வந்து கம்பேர் பண்ணி வாங்குவாங்க. இல்லை ப்ரைஸ் அதிகமாக இருந்துச்சா அவங்க வாங்கவே மாட்டாங்க, எதுக்கு நான் அவங்க சொல்லி விட்டுருவாங்க. இல்லை ஸோ இது மாதிரி பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் வந்து டிக்ரீஸ்டு பர்ச்சேசிங் பவர். இது மூலமாக பார்த்தீங்கன்னா மக்களுடைய பர்ச்சேசிங் பவர் வந்து கம்மியாக்கப்படுது அதிகமான விலையினால சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் ஃபார் எசென்சியல் கூட்ஸ் அண்ட் கமாடிட்டிஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் நம்ம எது அடிக்கடி யூஸ் பண்ணுறோமோ, எசென்சியலாக இருக்குது, தேவையானதாக இருக்கோ, அதுக்கு வந்து கஸ்டமர் அதிகமாக போடும்போது மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பேரியர்ஸ். ஸோ ட்ரேட் பேரியர்ஸை பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஹை கஸ்டம் டியூட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் பேரியராக செயல்படுது, ஒரு ட்ரேட் பண்ணுறது தடையாக செயல்படுது சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஒரு கண்ட்ரியில் ஒரு கண்ட்ரிக்கு வந்து ஒரு ட்ரேட் பண்ணும்போது, ஒரு வியாபாரம் பண்ணும்போது இந்த கஸ்டம் டியூட்டி வந்து ஒரு தடையாக விளங்குதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இன்டர்நேஷனல் ட்ரேட் வந்து தடை செய்யுதுன்னு சொல்கிறாங்க. எக்கனாமிக் இன்டகிரேஷன் வந்து இது வந்து தடை செய்யுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதனால் அதிகமான டேக்ஸ் ரேட் தான் யாரும் இம்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரீசனால் ஸோ எக்ஸசிவ் ப்ராடக்டிங் த்ரூ த கஸ்டம் டியூட்டிஸ், அதாவது அதிகமாக நம்ம லோக்கல் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்து நம்ம அதை நம்ம டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணுறது மூலமாக நம்ம இம்போர்ட் பண்ணுற குட்ஸ் வந்து நம்ம அதிகமாக தடை செய்கிறோம். இதை வந்து பார்த்திங்கன்னா லீட் டு ரிட்டலைசேஷன். அதாவது பார்த்திங்கன்னா அப்புறம் நம்ம இது மாதிரி பண்ணுறது மூலமாக எல்லா கண்ட்ரியும் நம்ம பழி வாங்க நினச்சிட்டாங்க, விச் மீன்ஸ் இது அவங்களும் நம்மள மாதிரியே பண்ண நினச்சிட்டாங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுங்களை அவங்ககிட்ட சேல் பண்ண முடியாது. ஓகேங்களா? நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறது கம்மியாகிடும். அதனால் பார்த்திங்கன்னா எக்கனாமிக் க்ரோத் கம்மியாகிடும். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும். இது முக்கியமாக டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அவங்க வந்து இன்கேஸ் நம்ம இம்போர்ட்டுக்கு அதிகமாக டேக்ஸ் போட்டு போது மற்ற கண்ட்ரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பழிக்கு பழி, அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகிடும். ட்ரேட் பார்ட்னர்ஸும் வந்து பண்ண ஆரம்பிச்சுன்னா அப்புறம் வந்துன்னா ட்ரேட் கான்ஃப்ளிக்ஸ் உருவாகும், ட்ரேடில் வந்து பிரச்சனைகள் உருவாகும். அப்புறம் ரெடியூஸ்டு மார்க்கெட் டேக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகிடும். ஓகேங்களா? அப்புறம் டொமஸ்டிக்காக இது வந்து பார்த்திங்கன்னா டொமஸ்டிக் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு வந்து ஒரு பெரும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம நாட்டிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்ஆர்டேஷன் ஆஃப் மார்க்கெட். ஸோ டிஸ்ஆர்டேஷன் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஸோ கஸ்டம் டியூட்டிஸ் டிஸ்டர்ப் த மார்க்கெட் டைனமிக்ஸ். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் குழப்புது, கொஞ்சம் வந்து டிஸ்டர்ப் பண்ண சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்ஃப்ளேட்டிங் இந்த ப்ரைஸ் பை இம்போர்ட் குட்ஸ். அதாவது இம்போர்ட் பண்ணுற குட்ஸ் வந்து இவங்க ஆர்டிஃபிஷியலாக அந்த மாதிரி இன்ஃப்ளேட் பண்ணுறாங்க. இன்ஃப்ளேட்னா ப்ரைஸ் அதிகப்படுத்துது. இவங்க அந்த இம்போர்ட் பண்ணுற குட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரிஜினல் வேல்யூ வந்து ஒரு 5 ரூபா இருந்துச்சுன்னா இவங்க கஸ்டம் டியூட்டி போட்டு அது ஒரு 6 ரூபா 7 ரூபாய்க்கு எத்தனை வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வேணும்னே அந்த ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ ஆர்டிஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரைஸை இன்ஃப்ளேட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபேவரிங் ஆஃப் டொமஸ்டிக் ப்ரொசீஜர். அதாவது பார்த்தீங்கன்னா எதுக்கு ஃபேவராக பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்கில் வந்து ப்ராடக்ட் அதிகம் உற்பத்தி பண்ணுற காரணத்தினால இந்த மாதிரி பொருளை வந்து கம்மி பண்ணுறாங்க, இந்த மாதிரி பொருளோட ரேட் வந்து அதிகப்படுத்துறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து எங்கே போய் முடியும்னு பார்த்தீங்கன்னா இன்எஃபிஷியன்ட் அலோகேஷன் ரிசோர்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இன்எஃபிஷியண்ட்டாக ரிசோர்ஸ் வந்து அலோகேட் பண்ணணும். கரெக்டாக ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணால் கரெக்டாக செயல் பண்ணுவோம். இல்லை வந்து இன்எஃபிஷியண்ட்டாக இங்கே கொஞ்சம் அங்கே அதிகம் சொல்லிட்டு இன்பேலன்ஸாக இருந்துச்சுன்னா அது பிரச்சனை தான் போய் முடியும். அப்புறம் லோவர் ப்ராடக்டிவிட்டி வந்து கம்மியாகிடும். ஓகேங்களா? ஏன்னா இம்போர்ட் குட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால் தான் ஒரு காம்படிட்டிவ் பொருள் இருந்தால் தான் எல்லோரும் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. இல்லை ஒரே ஒரு ப்ராடக்ட் அது மோனோபோலியாக இருந்தால் அங்கே தப்பாகிடும். இல்லைங்களா? ஸோ லோ ப்ராடக்ட் இது வழிவகுக்கும் எண்டில் போய்ட்டு. அப்புறம் ரெடியூஸ்டு காம்படிட்டிவ்ஸ் வந்து லாங் ரன். இதை பார்த்தீங்கன்னா லாங் ரனில் வந்து பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ்ஸ் இல்லாமல் போயிடும். அதில் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டொமஸ்டிக் குட்ஸ் மட்டும் தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, சேல்ஸ் பண்ணுவாங்க, இதே போயிட்டுருக்கும். அந்த இம்போர்ட் குட்ஸ் வந்து அது உள்ள வராதனால அவங்க மோனோபோலியாக இருப்பாங்க. அப்புறம் அவங்க வைக்கிறது தான் ப்ரைஸ் ஏற்ற ஒரு கான்செப்ட்டுக்கு போய் சேர்ந்துடும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதுக்கும் சான்ஸ் இருக்குது கஸ்டம் டியூட்டியில் டிஸ்அட்வான்டேஜ் மார்க்கெட்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்எஃபிஷியன்ட் அண்ட் ரெண்ட் சீக்கிங். ஸோ இன்எஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா கஸ்டம் டியூட்டிஸ் கிரியேட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தீங்கன்னா ரெண்ட் சீக்கிங் பிஹேவியர், கரப்ஷனு, ஸ்மக்லிங், இண்டிவிஜுவல்ஸு, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டம் டியூட்டி வந்து வழிவகுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? கரப்ஷனு, அப்புறம் ஸ்மக்லிங்கு ஆஃப் இண்டிவிஜுவல் பிஸ்னஸ்மேனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எவே டேக்ஸ் வந்து இப்போ டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம தவிர்க்கிறது, நம்ம வந்து திருட்டுத்தனமாக இது வந்துடலாமா. ஸோ அந்த மாதிரி யோசிக்கிறது வந்து இந்த கஸ்டம் டியூட்டி வழிவகுது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இது அதிகமான ரேட்டில் இருக்கிறதுனால, அதிகமான ஒரு ப்ரைஸில் வந்து இந்த கஸ்டம் டியூட்டி இருக்கிறதுனால இதை வந்து மக்கள் இப்படி யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இது மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சு இது மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா லீட் டு ரெவன்யூ லாஸ் ஃபார் த கவர்மெண்ட்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? கவர்மெண்ட் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரெவன்யூவாக இருந்திருக்கு. இது மாதிரி இங்கே அதிகம் போடும்போது அவங்க ஆல்டர்னேட்டிவ் எப்படி தேட ஆரம்பிச்சுட்டு இன்கேஸ் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கவர்மெண்ட் வந்து ரெவன்யூ லாஸாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்சிட்டி அந்த கம்ப்ளைண்ட்ஸ் காஸ்ட். ஸோ காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப கடினமாக இருக்குது. கஸ்டம் ரெகுலேஷன் பார்த்தீங்கன்னா இட்ஸ் காம்ப்ளெக்ஸ் சப்ஜெக்ட் டு ஃப்ரீக்வெண்ட் சேஞ்சஸ். எப்போனா சேஞ்ச் பண்ணுவாங்க கவர்மெண்ட் நினச்சா எப்போனா ஒரு நோட்டிஃபிகேஷன் சேஞ்ச் பண்ண முடியாது. இல்லைங்களா? ஸோ கஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஸோ லீடிங் டு கம்ப்ளைண்ட் சேலஞ்ச் ஃபார் பிஸ்னஸ் இருந்ததுன்னா இது பணிஞ்சு நடக்குது வந்து கவர்மெண்ட் பிஸ்னஸ் வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது, ரொம்ப கடினமானதாக சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ கம்ப்ளைண்ட் வந்து கஸ்டம் ப்ரொசீஜர்ஸ் டாக்குமெண்டேஷன் ரெக்யூர்மெண்ட்ஸ். அதாவதுனா
கஸ்டமரோட ப்ரொசீஜர்ஸு, கஸ்டமர் டியூட்டிஸோட ப்ரொசீஜர்ஸு, டாக்குமெண்ட் ரெக்யூர்மெண்ட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா டியூட்டி கால்குலேஷனு, டைம் கன்சூமிங், இது பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் கன்சூமிங்காக இருக்குது. அதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்குது. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக பார்த்தோன்னா நம்ம இந்த எஸ்எம்இ இருக்காங்களா, ஸோ ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் ஆண்டர்பிரினர்ஸ் இருக்காங்க, நம்ம எம்எஸ்எம்இ சொல்லுவாங்க, மீடியம் ஸ்மால் அண்ட் மைக்ரோ ஆண்டர்பிரினர்ஸ் சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுற பொருள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய பண்ணணும், இம்போர்ட் பண்ணாலும் அவங்க வந்து நிறைய டாக்குமெண்டேஷன் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் கஷ்டம் ரொம்ப அதிகமாகவே இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்எக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் பெனிஃபிட்ஸ். ஓகேங்களா. ஸோ இன்எக்விட்டபிள் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இல்லை. ஸோ கஸ்டம் டியூட்டிஸ் டிஸ்ப்ராப்பரேட்லி பெனிஃபிட் சர்டைன் இண்டஸ்ட்ரீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் டியூட்டி வந்து எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் ஒரே வகையான ஒரு டேக்ஸ் ரேட் கலெக்ட் பண்ணுறது இல்லை. ஆர் செக்டார்ஸ் எக்ஸ்பென்சஸ் ஆஃப் அதர்ஸ். ஓகேங்களா. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கன்செஷன் ஃபார் எக்ஸம்ஷன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில இதுக்கு முன்னாடி ஸ்பெஷலாக கொடுக்குறாங்க. ஸ்பெஷல் கன்செஷன், எக்ஸம்ஷன்ஸ் அண்ட் ப்ரெஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் கிராண்ட் த்ரூ கஸ்டம் டியூட்டிஸ் ரெஜிம். அவங்க தான் ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கு மட்டும் வந்து தனியாக கொடுக்கறது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்எஃபிஷியன்ட்டாக இன்இக்வாலிட்டி வந்து கிரியேட் ஆகுது. அந்த பெனிஃபிட் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ லீட் டு ரெண்ட் சீக்கிங், லாபிங் அண்ட் இன்எக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் பெனிஃபிட் அமங் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அதுதான் வந்து அதுக்கு வழிவகை செய்யுதுன்னு சொல்கிறாங்க பேசிக்காக. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டம்ஸ்ன்றதை வந்து அவங்க பார்த்து பண்ணணும், நம்ம பேலன்ஸ்டாக இருக்கணும்னு சொல்கிறாங்க பேசிக். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இம்பேக்ட் ஆன் இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ். ஸோ இதே மாதிரி நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்நேஷ்னலாக நம்ம பண்ணும்போது ஸோ எக்ஸசிவ் கஸ்டம் டியூட்டிஸ் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நமக்கு இம்போர்ட்டை வந்து கம்மி பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இம்போர்ட் கம்மி பண்ணிச்சுன்னா இப்போ அதுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரிலேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். ஸோ அந்த கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இவன் என்ன நம்ம பொருளுக்கு இவ்வளோ டியூட்டி போடுறான். ஸோ அப்படின்னு நம்ம வந்து அந்த இன்டர்நேஷனல் ரிலேஷன் அவங்க ரெண்டு பேருக்குள்ள அந்த ரிலேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பிரச்சனைகள் முடியுது சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா. ஸோ எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் கஸ்டம் டியூட்டிஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெயின் அட் டிப்ளமேட்டிக் ரிலேஷன் வித் ட்ரேடிங் ப்ராடக்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெயின் பண்ணோம் கொஞ்சம் வலிக்கு கொஞ்சம், அதாவது இட்ஸ் இம்பேக்ட் அது சொல்லலாம், அப்படி கூட சொல்லலாம். ஓகேங்களா. இதை வந்து கொஞ்சம் இஷ்யூவை கிரியேட் பண்ணோம் ஒரு டொமஸ்டிக் ரிலேஷன் கிட்ட, டிப்ளமேட்டிக் ரிலேஷன் கிட்ட, ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி ரிலேஷன் இது கொஞ்சம் ப்ராப்ளத்தை ஏற்படுத்துன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. பார்ட்னர்ஸ் இன்டர்நேஷனல் கோஆப்ரேஷன் ஆஃப் ட்ரேட் இஷ்யூஸ். இது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ட்ரேட் இஷ்யூஸில் இது இஷ்யூவை கிரியேட் பண்ணும் இன்டர்நேஷனல் ட்ரேடில் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ட்ரேட் டிஸ்பியூட்ஸு, அப்புறம் ரிட்டலேட்டிவ் மெஷர்ஸு, அதாவது பழி வாங்குறது அந்த மாதிரி மெஷர்ஸு, அப்புறம் டென்ஷன் ரைசிங் ஃப்ரம் கஸ்டம் டியூட்டிஸ் பாலிசிஸு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டென்ஷனுக்காக கொஞ்சம் இஷ்யூ கிரியேட் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்டர்ப் த குளோபல் எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி கோஆப்ரேஷன். இது மூலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரி இப்படி பண்ணதுனால குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஸ்டெபிலிட்டி கோஆப்ரேஷன் வந்து தடைப்பட சான்ஸ் இருக்குது அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்ஹிபிட்டேஷன் ஆஃப் இன்னோவேஷன் அண்ட் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் பண்ணாத காரணத்தினால பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து குறைந்த அளவு தான் இன்னோவேஷன் அப்புறம் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் வந்து கம்மியாக தான் பண்ண முடியும். ஏன்னா டெக்னாலஜின்றது நம்ம வேர்ல்டு வைட எல்லாருமே கிரியேட் பண்ணுறது தான், ஒரு கண்ட்ரி மட்டும் வச்சு பண்ணுறதில்ல. ஸோ டெக்னாலஜி வரும்போது இங்கே நம்ம இந்தியா கண்ட்ரியில் இம்போர்ட் பண்ணால் தான் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்னோவேஷனாக இருக்கும், கண்ட்ரி டெவலப் ஆகும். இல்லை நான் இம்போர்ட்ஸ் வந்து இவ்வளோ டியூட்டி போடும் அப்படின்னா அவங்க எக்ஸ்போர்ட்டே பண்ணலன்னா இம்போர்ட்டே பண்ணலன்னா அது வந்து இங்கே ரீச் ஆகிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ஹை கஸ்டம் டியூட்டிஸ் பார்த்தீங்கன்னா இம்போர்ட் டெக்னாலஜி மிஷினரிஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னோவேஷன் டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டு, நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர், இதுக்கெல்லாம் வந்து அதிகமாக கஸ்டம் டியூட்டி போட்டாங்கன்னா அது வந்து இன்னொரு கண்ட்ரியில் சேர்ந்து அடையிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது சில தினமே வந்து அடையாமல் போயிடலாம் சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா இது எதை தடை செய்யும் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் மாடர்னைசேஷன், அதாவது இண்டஸ்ட்ரி வந்து இன்னும் மாடர்னைஸாக அது மாடல் ஆகுதுங்களா, நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போயிங்களா, அதை தடை செய்யும். அப்புறம் பார்த்தீங்கன்னா காம்படிட்டிவ்னஸ் வந்து தடை செய்யுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா லிமிட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கம்மி பண்ணுது. அப்புறம் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அண்ட் க்ரோத் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா குறைக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு கண்ட்ரி வந்து எப்போ டெவலப் ஆகுதுன்னா அது எல்லா டெக்னாலஜி யூஸ் பண்ணி எப்போ வந்து அது யூஸ் பண்ணதோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்ட்ரி டெவலப் ஆகும். ஸோ அங்கேயே இங்கே இம்போர்ட் பண்ணும்போது அதை தடை பண்ணாங்கன்னா அது ரொம்ப பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அந்த எக்கனாமிக், நாட்டோட எக்கனாமிக்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதான் கைஸ் நம்ம லிமிடேஷன் ஆஃப் கஸ்டமரி பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். அதை உங்களுக்கு பெறுவது உங்கள் பாலா.